வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருவாடு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணோம்னா வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. பொருள்கள் அனைத்தும் தரமாக இருக்கும். சரிங்களா? பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் என்ன விலைக்கு தராங்களோ அதே விலைக்கே தராங்க. சரிங்களா? இப்போ கருவாடு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? கருவாடு அல்லனா உலர் மீன் சொல்லுவாங்க. இதில் ஊட்டச்சத்து நன்மைகள் அதிகமாக இருக்குது. இதில் புரதம், விட்டமின் டி, ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள் மற்றும் தாதுக்கள் இந்த கருவாடோட எலும்புகள் கருவாடு மூலிமா கிடைக்குது. இந்த கருவாடு சாப்பிட்றதுனால எலும்புகளை எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்துது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், இரத்த சோகை, உடல் பலவீனத்தை தடுக்கவும் இது உதவுது. சரிங்களா? இப்போ கருவாடோட முக்கியமான நன்மைகளில் பார்க்குறாங்களா? புரதம். இது அதிகமாக புரதம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? கருவாட்டில் இது தசைகளின் வளர்ச்சி மற்றும் பழுதுபார்ப்புன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு கருவாடு ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இதுக்கு உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. சரிங்களா? அடுத்து இதில் விட்டமின் டி இதில் அதிகமாக இருக்குங்க. இது விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கும் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கும் பயன்படுது. சரிங்களா? எலும்பு மற்றும் பற்களோட வலிமைக்கு இது பயன்படுது. சரிங்களா? அடுத்து என்னன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். கருவாட்டில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இதய ஆரோக்கியத்துக்கும் மூளை செயல்பாட்டிற்கும் நல்லது. சரிங்களா? கருவாட்டில் பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து மற்றும் பிற தாதுக்கள் அதிகமாக இருக்குது. இது உடலோட சீரான செயல்பாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கருவாடு அதிகரிக்குதுங்க. நம்ம அடிக்கடி கருவாடை ஃப்ரை பண்ணியோ அது ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு கருவாடு தொக்கு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சரிங்களா? அடுத்து சளி மற்றும் இருமலை சரி பண்ணுதுங்க இந்த கருவாடு சாப்பிட்றதுனால. அடுத்து என்னென்னா சிறுநீர் பை, கருப்பை பிரச்சனையை இந்த கருவாடு சரி பண்ணுது. சரிங்களா? ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இந்த கருவாடு பயன்படுது. கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால உப்பு அதிகம் உள்ளவங்க, ரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவங்க கருவாட்டை அளவாக பயன்படுத்தணும். சரிங்களா? கருவாடை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சரிங்களா? ஓகே. இந்த கருவாடை சாப்பிட்டு நன்மை பெறும். நன்றி, வணக்கம்.